சிவா சார், உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் அனிதா அம்மாவும் இந்துமதி அம்மாவும் கேட்டதுக்காக விவாகரத்து நோட்டீஸ்ல நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தேன். அவங்க நிச்சயம் உங்களை காப்பாத்திருப்பாங்க சார். நான் வேண்டிக்கிற அம்மனும் துணையா இருந்து உங்களை காப்பாத்தும் சார். இனிமே என் வாழ்க்கையில உங்களை நான் எப்பவும் பார்க்கவே முடியாது சார். உங்களை விட்டு விலகி நான் ரொம்ப தூரம் போக போறேன். நான் எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும் தான் நான் வேண்டிக்கிட்டு இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். போனா உடுமலைக்கு 1 minute. 3 hours ஆகுமா? ஹாய். பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா? ஆமா. நீங்க எந்த ஊர் போறீங்க? தாராபுரத்துக்கு. ஐயோ, நானும் அந்த ரூட் தாண்டி தாங்க போறேன். ஊருக்கு போற வரைக்கும் பஸ்ல பேசிட்டே போறதுக்கு எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சுப்பா. எனிவே, பை தி வே, ஐ அம் போனா. என்ன பாக்குறீங்க? கை கொடுங்க. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு சக்தி. ஸ்வீட் நேம். உங்க பக்கத்துல இருக்க யாரும் டயர்டே ஆக மாட்டாங்க. எப்போ எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்ற? நீங்க தான் சக்தி ஆச்சே. ஐ மீன் எனர்ஜி ஆச்சே. அப்புறம் எப்படி மத்தவங்க டயர்ட் ஆவாங்க? சக்தி இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்லி ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்களே. ஆமா. பாத்தீங்களா, நான் உங்களை சிரிக்க வச்சுட்டேன். நான் இப்படிதாங்க என் பக்கத்துல இருக்கவங்கள கடி ஜோக் சொல்லியாச்சும் சிரிக்க வச்சிருவேன். அப்போ நீ வெறும் புவானா இல்ல, கடி ஜோக் புவானா, சரியா? சரி சரி, வாங்க அப்படியே வெளியே போய் ஒரு ஜூஸோ இல்ல காஃபியோ சாப்பிட்டு வந்துடலாமே. பஸ் வந்துடும். பஸ் வர இன்னும் 3 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன ஆபீஸ்லயே உட்கார்ந்து அடங்கியா இருக்க முடியும்? வாங்க போலாம். அதுவும் இல்லாம எங்க ஊர் பொண்ணா வேற இருக்கீங்க. வாங்க போலாம். போலாம். சக்தி, அதெல்லாம் இங்கே இருக்கட்டும். ஆபீஸ்ல இருக்கவங்க பாத்துக்குவாங்க. வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம்.